ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்என் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் நம்ம பேக்கரி ஸ்டைலில் வீட்லேயே காரசேவ் பண்ணலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸ்நாக்ஸு சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்திக்கலாம். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு. நீங்கள் கிளாஸில் கூட எதில் எடுக்கிறீங்களோ அதில் அளந்துக்குங்க. இப்போ காரத்துக்கு மிளகு அப்படியே ஒன்றும் பாதியமாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா போடுறது நல்லா பஃபியாக எழும்பி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக போடுறோம். இப்போ இதில் ஆயில் காய வச்சுருக்கேன். அந்த ஆயிலை ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடலாம். நல்லா ஆயில் ஊற்றி நல்லா இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி உளுத்து விட்டுக்குங்க. தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப இலக்காவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான பதத்தில் இருக்கணும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது மாதிரி ஒரு ஜல்லிக்கண்டு எடுத்துக்கலாம். நீங்கள் முறுக்கு குழால கூட செய்யலாம். இங்கே பாருங்கள், இப்படி தேய்ச்சி விட்டாக்கா அப்படியே விழும். இது மாதிரி அப்படியே பொல பொல பொலன்னு விழும். அப்படியே தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும். எடுத்து நல்லா ஜல்லிக்கண்டையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கணும். தடவிக்கினாக்கா நல்லா பொல பொலன்னு இது மாதிரி விழுந்துடும். இப்போ அப்படியே திருப்பி போடலாம். நல்லா கலர் விடணும். இங்கே பாருங்க, நல்லா இந்த சொடப்புலாம் அடங்கிட்ட உடனே எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சொடப்புலாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி வந்துருக்குது. நல்லா எண்ணெய் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா காரசேவியும் செய்து முடிச்சிட்டோம். சும்மா எவ்வளோ சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரி செய்துட்டோம். அப்படியே எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சவுண்டு பாருங்கள், இவ்வளோ ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்லா சாப்பிடும்போது சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெயும் அதிகமாக பிடிக்கல. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.